கந்தர்வ கோட்டையில இருந்து கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு என் மனைவியோட நான் பேச போறேன். அம்மா, குடும்பத்துல நிறைய நேரத்துல சமாதானம் இல்லாம போறதுக்கு இல்லைன்னா சண்டை வர்றதுக்கு என்னம்மா காரணம்? என்ன காரணமா இருக்கும்? மனைவிமார்கள் புருஷனிடம் கீழ்ப்படியாத இருக்கிறனால தாங்க. பாத்தீங்களா, அவங்க குறைய அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம குறைய நம்ம சொல்லணும்ல. கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு அன்பு செலுத்தாம போறதுதான் காரணங்க. இப்படி ஒருவரை ஒருவர் குறை பேசாம ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நம்முடைய குறைவுகளை உணர்ந்துட்டாலே குடும்பத்துல என்ன வந்துரும்? சமாதானம் வந்துடும். ஆமா ஆமா ஆமா. குடும்பத்துல சண்டை பிரச்சனை வராம இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா? இல்லையே, அப்படி வராம இருக்காது. ஆமா, கோபம் வந்தாலும் சண்டை வந்தாலும் அந்த கோபமும் சண்டையும் அன்னைக்கே என்ன செஞ்சிடணும்? ஆமா, பேசி ஒப்புரவாயி சால்வ் ஆயிடணுங்க. பைபிள்ல அதைத்தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக அப்படின்னு. நிறைய குடும்பங்கள்ல ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள புரிந்து கொள்ளாம இருக்கிறீங்களா? சண்டை வருதா? சமாதானம் குறைஞ்சு போகுதா? ஒப்புரவாங்க. குறைவுகளை நீங்க உணர்ந்து உங்களுடைய குறைவுகளை மனைவிட்ட சொல்லி ஒப்புரவாங்க. ஒரு தெய்வ சமாதானம் உங்களை எல்லா விதத்திலையும் ஆளுகை செய்யும். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய திருமுகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில எங்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லையே, ஒரு சமாதானம் இல்லையே. ஆண்டவரே, எங்க குடும்பத்துல சமாதானத்தை தாருங்க என்று கேட்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வ சமாதான ஆளுகை செய்ய முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில ஆண்டவரே, கணவன் மனைவியும் ஆண்டவரை இணைந்து தங்கள் குறைவுகளை தாங்கள் உணர்ந்து அதை திருத்தி கொண்டு ஒருவரையொருவர் அன்பு செலுத்தி ஆண்டவரே மனைவி கீழ்ப்படிந்து மனைவி கணவன் நேசித்து வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். குறைவுகளை அகற்றுங்க, ஒப்புரவாகுங்க. சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு.